ஸ்ரீ குருப்பியோ நமக. வணக்கம். நிறைய பணம் தேவைப்படுது. பணத்தை வசியம் பண்ணணும்னா கேரளாவில் மலையாள மாந்திரிகத்தில் தந்திரிகள் கையாளக்கூடிய விஷயம். ஒரு வசியம் அப்படின்னா நாம் நினைத்ததை அப்படி வசியம் பண்ணணும், அதை நம் வசம் வரணும். அதற்கு நம்ம பூமியை சுற்றிலும் பல செடி கொடிகள்லாம் இருக்குது. அப்போ இந்த விஷயம் நமக்கு தெரியல. நம்ம வசியம் அப்படின்னாலே கெட்ட விஷயங்களுக்கு தான் நம்ம நினைக்கிறோம். ஒரு ஆண் பெண்ணை வசியம் பண்ணுறது, ஒரு பெண் ஆண் வசியம் பண்ணுறதுன்னு இப்படியே கேள்விப்பட்டிருப்போம். மை வச்சு வசியம் பண்ணிட்டான்டா அப்படின்னு சொல்கிறத கேட்டிருப்போம். ஆனால் அதெல்லாம் இல்லை. அது பிளாக் மேஜிக்கு. இப்போ ஐயா சொல்ல போகிறது ஒயிட் மேஜிக். அது என்ன ஒயிட் மேஜிக் அப்படின்னா, இயற்கையோடு இருக்கக்கூடிய ஒரு பொருளை சரியான சில பொருள்களோடு சேர்த்து இறை வழிபாட்டோடு நல்லா கவனிக்கணும். நான் சாமி கும்பிட்றேன், கோயிலுக்கு போகிறேன், என்னென்னமோ பண்ணுறேன், ஆனால் எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னா உங்கள் பக்தி கரெக்டாக தான் இருக்கும், தர்மத்தின்படி தான் இருப்பீங்க, நேர்மையான மனிதர் தான். அதில் எல்லாம் எல்லா மாற்று கருத்தும் இல்லை. ஒவ்வொருவரும் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா சில சூப்பர் டெக்னிக்கெல்லாம் இருக்குது. அந்த டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஜெயிக்கலாம். பணக்காரன் மாத்திரம் எப்படி பணக்காரனாகவே ஆகிட்டு போகிறான்? அந்த விஷயம் தான் கொஞ்சம் சொல்லுங்கள் சாமி அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. மக்களுக்கு நான் நிறைய விஷயங்களை ஓப்பனாக சொல்லிடுறேன். இன்றைக்கி பண வசியம் உண்டாக்கக்கூடியது தான். அதுக்கு ஒரே ஒரு பொருள் செம்பருத்தி பூ தான். செம்பருத்தி பூவில் போய் என்ன சாமி பணம் வரப்போகுதுன்னு இந்த அசால்ட்டுத்தனம் தான் உங்களைய, இந்த அசால்ட்டுத்தனம், இந்த துச்சமாக மதிக்கிறது, இந்த விஷயங்கள் தான் உங்களைய என்ன பண்ணுது, அடுத்த நிலைக்கு கொண்டு போகல. இந்த செம்பருத்தி பூவை பயன்படுத்தி எவ்வளோ விஷயம் செய்கிறான். நான் சுருக்கமாக வந்துடுறேன். ஒரு செம்பருத்தி பூவை எடுத்துக்கோங்க. வெள்ளிக்கிழமை 6 to 7 சுக்கர ஓரை, அவ்வளோதான். குளிச்சுக்கோங்க, சாமி விளக்கு பொருத்தி சாமியை கும்பிடுங்க. செம்பருத்தி பூவை எடுத்துக்கோங்க. அதில் நடுவு பகுதியில் தண்டு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த 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 தண்டு ஒன்று இருக்கும். அந்த காம்பை லேசாக கையில் எடுத்து வச்சு அப்படியே உரசுனீங்கன்னா அதுக்குள்ளே இருக்க மகரந்தம் வரும். அந்த மகரந்தத்தை மட்டும் எடுத்து வச்சுட்டு சிறிதளவு அரை கஜான்னு கடையில் கிடைக்கும். அரை கஜா அதை வாங்கி, அது கருப்பு மை மாதிரி இருக்கும், அதையும் வாங்கி சேர்த்து கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி நல்ல பவுடராக்கி அதை ஒரு பொடியை போட்டு அப்படியே லேசாக அப்படியே ஒன்றா போட்டிங்கன்னா அந்த அரை கஜாவில் மை போல் இருக்கும். இந்த பொடியில் 3 சேர்ந்து அப்படி வச்சு ஒரு வெள்ளி குங்குமச்சிபில் வெள்ளி பொருளில் இப்படி வச்சுக்கிட்டு இப்போ வழக்கம் போல் உங்கள் குலதெய்வத்து பேரை ஒரு 108 தடவை சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், ஐயா ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமகா, இவ்வளோதாங்க. சொல்லி பாருங்க. சாமி என்ன சாமி சொல்கிறீங்க? சொல்லுங்க. ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக்கு இல்லையா, ஓம் மகாலட்சுமியை நமகா. விளக்கு பூஜைக்கு சொல்கிறீங்கள, விளக்கு பூஜை, அந்த விளக்கு பூஜை சொல்லக்கூடிய 108 போற்றி அந்த விளக்குக்கிட்ட வச்சு சொல்லு, அர்ச்சனை பண்ணுங்க, அவ்வளோதான். அப்புறம் எடுத்து வச்சு பாருங்கள். உழைப்பும் முயற்சியும் இந்த பயிற்சியும் சேரும். மைய நெத்தியில் வச்சுக்கோங்க, தொண்டைக்குழியில் வச்சுக்கோங்க, உச்சி தலகத்தில் வச்சுக்கோங்க. சரித்தானா? லேசாக எடுத்து லேசாக தாடையில் தடவிக்குங்க. அவ்வளோ என்ன இருக்குது? உழைப்பும் முயற்சியும் பயிற்சியும் சேரும் பொழுது ஒரு வசீகரம் உண்டாகும். 10 பேருக்கு இடத்துல ஒரு ஆளுக்கு 10 பேர் நிற்கிறான் ஒரு இடத்துல அப்படின்னா உங்களை இது பண்ணால் உங்களை ஒரு ஆள் கூப்பிடுவோம், வாங்க வேலைக்கு போகலாம் அப்படின்னு. அப்போ உழைப்பும் நமக்கு இந்த மாதிரியான சில விஷயங்கள் சேரும் பொழுது வசியம் உண்டாகும். அதாவது நாம் தேடி போக வேண்டாங்க, அது நம்மளை தேடி வருவதற்குரிய சில அமைப்புகளுக்குள்ளே இருந்தால் போதும். உண்மைதானே? நான் சொல்கிறது சரித்தானே? அப்போ இந்த செம்பருத்தி பூவை பயன்படுத்தி மலையாள மாந்திரீகத்தில் ஒயிட் மேஜிக் மூலமாக நல்லா கவனிக்கணும். நான் உடனே என்ன பண்ணணும், ஃபோன் அடித்து எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு சரியில்லை அப்படின்னு கேட்டுறாதீங்க. இது பணத்தை வசீகரிக்கக்கூடிய இந்த மெத்தட். செம்பருத்தி பூ செடியில் இருக்கும். வெள்ளிக்கிழமை அரை கஜா ஒரு 10 ரூபாய்க்கு டப்பாவில் விற்கும். ஏலக்காய் பொடி ஒரு 2 ஏலக்காய் பொடி பண்ணி பவுடராக்கி வச்சுக்கோங்க, செஞ்சுக்கோங்க. அப்புறம் என்ன, பணம் வசிய ஆரம்பிச்சிடும். உடனே கமாண்டில் போடுவீங்களே, என்ன போடுவீங்க? உழைச்சாத்தாயா பணம் வரும்னாரு.
உழைப்புக்கு ஏற்ற வாய்ப்பு வரணும் இல்லையா? எத்தனை பேருக்கு தொழில் தெரியுது, எத்தனை பேர்னாலும் என் முன்னேறல. உழைக்க நீங்கள் ரெடியாக இருக்கீங்க, நேர்மையான மனிதர் தான் உங்களுக்கு நான் தலைவருங்கிறேன். ஆனால் பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். உங்கள் வாழ்க்கையில் இப்போவே நல்லா இருக்கீங்க, இதோட கொஞ்சம் முன்னேறுவதற்கு செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம். என்ன செய்ய போகிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் என்ன வேணாலும் போடுங்க. திட்டி போடுறீங்களா போடுங்க, வாழ்த்துறீங்களா வாழ்த்துங்க, இல்லை முருகா என்னை காப்பாற்றுன்னு சொன்னாலும் சொல்லுங்கள், இல்லை உங்கள் குலதெய்வத்து பேரை போடுங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, ஐயா சொன்னால் கரெக்டாக இருக்குங்கிற நம்பிக்கை உள்ளவங்க என்னுடைய சேனலை பார்க்குறாங்க. நான் எப்படி இந்த இயற்கையிலேருந்து கிடைச்ச விஷயத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு தான் போக போகிறேன். என்னுடைய வீடியோவில் என்னுடைய பரிகாரத்தை பயன்படுத்தி பல பேர் வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. யாருமே தோற்று போனதில்லை. 100க்கு 10 பேருக்கு ஃபெயிலியர் ஆகத்தான் செய்யும். இலவசமாக கொடுக்குறேன், யூடியூப்பில் இலவசமாக கொடுக்குறேன். ஆமாம், அதனால் நீங்கள் பொறுத்தளவில் இதை செய்து முன்னேறும்படி உங்களை அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் என்ன செய்வீங்க? இப்போ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை நீங்கள் அமுக்க மாட்டேங்கிறீங்க. அப்போ தான் ஐயா போடுற வீடியோலாம் வரும். நல்லா இருந்தால் ஒரு 4 பேருக்கு அனுப்புங்கய்யா.